ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் பண்ணுறாரு. வீட்டில் உள்ளவங்க கிட்ட போய் பேசுகிறாரு. காவேரியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து மறுக்கிறாங்க. இதனால் விஜய்க்கு ஒன்றுமே புரியல. காவேரியை கூட அனுப்பாததுனால சரி அவள் எந்த ஒரு நிலமையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, காவேரியோட கர்ப்பத்தை பற்றி வந்து சொல்ல வாய் எடுக்கிறாரு. அந்த சமயத்தில் காவேரி என்ன பண்ணுறாங்க, கோவமாக வந்து அதை தடுத்துடுறாங்க. என்ன நிலமையில இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா, எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் செய்வேன், அவங்கள எதிர்த்துலாம் என்னால் உங்க கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்லிடுறாங்க. கேட்ட விஜய்க்கு ஒன்றுமே புரியல. ரொம்பவே குழப்பத்தோட அங்கேருந்து ரொம்பவே சோகத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. என்ன பண்ணுறாங்க, காவேரி ஒரு பக்கமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. கங்கா வந்து பேசுகிறாங்க. காவேரி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சாரதாம்மா என்ன பேசுனாங்க அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேர் விஷயத்தையும் வந்து ஏற்றுக்கிட்டு தாண்டி அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க, அதுக்குள்ளே வந்து அவங்க சித்தி வந்து இது மாதிரி பேசிட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. கேட்டு காவேரி அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து பாட்டிமா வந்து கோவிலில் வந்து பேசின விஷயத்தை பற்றி வந்து கங்கா அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. என்னடி சொல்கிற, இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே குழப்பத்தோட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. புரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகேடி, ஆனால் விஜய்க்கு இதெல்லாம் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். விஜய் உன்னை தேடி வந்திருக்காருன்னா அவருக்கு மேலே எவ்வளோ பாசம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுமே விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தாங்க வந்து சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேன். என்னடி நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அவங்க இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ அவங்க நல்லா இருக்கும்னு நினச்சி தான் அவங்க வந்து பேசினாங்கன்னு சொல்கிறேன். காவேரி அழாதடி, விஜய் உனக்கு சப்போர்ட்டிவாக தானடி இருக்காரு, அப்போ ஏன் நீ விஜய் கூட போகாமல் விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து கேள்வி எழுப்பேன். நான் போக முடியும், பாட்டி என்னை பார்த்து நீ கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வந்தனா என்னை உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்லும் போது நான் எப்படிக்கா அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி எழுப்புறாங்க. ரெடி காவேரி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஆதரவாக பேச, இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஒன்றுமே முடியல. பயங்கர குழப்பத்தோட வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போறாங்க. இது வரைக்குமே வரேன்னு சொன்னவ அதுக்கப்புறம் வரலையே அப்படின்ற ஒரு குழப்பத்தோட வந்து போயிட்டு இருக்காரு. விஜய் வந்துட்டு ஆரத்தியை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரியை பாக்குறாரு. எங்கப்பா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரொம்பவே சோகத்தோட வந்து நடந்த விஷயங்களை பத்தி வந்து தாத்தா கிட்ட வந்து சொல்றாங்க. என்னப்பா சொல்ற விஜய், நேத்து வரைக்கும் என்ன சொன்ன, காவேரி நாளைக்கு வரப்போறான்னு தானே சொல்லியிருந்தேன், இந்த விஷயத்த பத்தி காவேரிக்கு முன்னாடி தெரியும்ல அப்படின்னு தானே சொல்லணும் தாத்தா கேட்கிறாரு. தாத்தா என்கிட்ட காவேரி வரன்னு தான் சொல்லியிருந்தானா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல தாத்தா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. தாத்தாவும் வந்து என்ன பண்றாங்க, விஜய் வந்து சமாதானப்படுத்துறாங்க. இடையில என்ன பண்றாங்க, ராதா கல்யாணி 2 பேரும் விடுப்பா விஜய், அவ தான் வரலன்னா என்ன, நீ ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரொம்பவே அவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து பேசுறாங்க. இதை கேட்ட தாத்தா என்ன பண்றாங்க, ஏய் கல்யாணி என்ன பேசிட்டு இருக்க நீ காவேரி வராத சோகத்துல இருக்கா, நீ திரும்ப திரும்ப என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்களோட வாய் அடக்கிற மாதிரி வந்து பேசுறாரு. விஜய் இப்படி ரொம்பவே சோகத்தோட இருக்கிறத பார்த்த தாத்தாவுக்கு மனசு கேட்கல. விஜய் இப்படி இருந்து நம்ம பார்த்ததே இல்லையே, திரும்ப திரும்ப இவனோட வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது ஒண்ணு நடக்காமலே போயிடுமோ அப்படின்ற வருத்தத்துல என்ன பண்றாரு, ஒரு முடிவு எடுக்கிறாரு. நம்மளே போயிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கிளம்பி போகிறாரு. இன்னொரு பக்கம் வீட்டில் உள்ளவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையும் மறந்து இறங்கி தானே வந்தேன், அந்த தம்பியோட வாழ வைக்கலாம்னு சொல்லிட்டு தானே இருந்தேன் என் பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து ஆதங்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தூரம் நடந்ததுக்கு அப்புறமா காவேரிக்கு அந்த வாழ்க்கையே தேவையில்லை, என் பொண்ணு இப்படி என் கூட இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சாரதாம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட. சமயத்தில் தாத்தா அங்கே வந்து நிற்க, தாத்தாவை பார்த்து என்ன பண்ணுறது, சரி பெரியவராச்சு உள்ள வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து கூப்பிடுறா. டைரக்டா விஷயத்துக்கே வரமா, விஜய் வந்து காவேரி கூப்பிட வந்திருந்தான், அப்புறம் எதுக்காகமா காவேரி வந்து விஜய் கூட அனுப்பாம இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, இதுக்காக என் பொண்ணு அந்த தம்பி கூட நான் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா கோவத்தோட வந்து பேசுறாங்க. என்னம்மா பேசிட்டு இருக்க சாரதா, இதுக்கு முன்னாடி தான் வந்து வெண்ணிலாவோட பிரச்சனை இருந்தது, அதனால உன் பொண்ணை வந்து அங்க அனுப்பாம இருந்திருந்தா, ஆனா இப்பதான் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கட்டுமேமா, எதுக்காகமா தடங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா திரும்ப திரும்ப வந்து கேள்வி எழுப்புறாங்க. கேட்ட காவேரியும் பாத்தீங்கன்னா அமைதியா வந்து ரொம்பவே அழுதுகிட்டே இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படிப்பா வர முடியும், அங்க நடந்த பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பண்றாங்க, ஆதங்கத்தோட வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் காவேரி தான் அங்க வந்து வாழ்றது சில பேருக்கு பிடிக்கலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க தாத்தா கிட்ட. என்ன சொல்றீங்க, யார் இந்த வேலையை பண்ணது, எதுக்காக அப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேள்வி கேட்க, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா காவேரி 2 பேரும் சொல்றது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் சாரதாமா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்காத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னாச்சு, அண்ணா ஏதாவது வந்து கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா திரும்பவும் வந்து கேட்கறாங்க. வாய மூடு சாரதா, இதை பத்தி நம்ம அவங்க கிட்ட சொன்னாதான் அவங்களுக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் உங்க பொண்டாட்டி என்ன பண்றாங்க, காவேரியை பார்த்து வந்து பேசியிருக்காங்க, இந்த வீட்டுக்கு வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் உங்க பொண்ணு இங்க வந்து பேசிட்டு போயிருக்காங்க, என்னோட பிள்ளைக்கு வந்து காவேரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலேயும் எங்க பொண்ணை எப்படி நான் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது, எப்படி வாழ வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா பேசுறது கேட்டு பயங்கரமா அதிர்ச்சியாகி போறாரு தாத்தா. என்ன சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்றாங்க. அவங்க 2 பேரும் இப்படி வந்து பேசிட்டு போனதுக்கு நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மன்னிப்பு கேட்க, ஐயோ என்னையா நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்லையா, பிரச்சனை சீக்கிரமே முடியும், அதுக்கான தீர்வை நானே வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்ன பண்ணுறாங்க, கோவத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க.
கோவத்தோட போனதும் அங்க என்ன பண்றாங்க, கல்யாணி, ராதா 2 பேரையும் வந்து பயங்கர கோவத்தோட கத்தி கூப்பிடுறாங்க. "என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? விஜய் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறியா இல்லையா கல்யாணி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "ஏங்க அப்படி கேட்குறீங்க? எதுக்காக இப்ப கத்திட்டு இருக்கீங்க?" "ஆமா, விஜயோட வாழ்க்கையில நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்காக வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பார்த்து கேட்க, இன்னொரு பக்கம் ராதாவை பார்த்து வந்து கேள்வி எழுப்புறாரு. "என்ன சொல்றீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணியும் வந்து தெரியாத மாதிரி பேச, "எல்லாம் தெரியாத மாதிரி பேசாத கல்யாணி, எனக்கு எல்லாம் தெரியும். விஜய் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே பார்க்குற. அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த நீ? எதுக்காக காவேரி கிட்ட இப்படி போய் பேசிட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப என்ன பண்றாரு, சண்டை போடுறாரு. "சொன்னீங்களே விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அந்த ஒரு காரணத்துக்காக தாங்க நாங்க இதை பண்ணி வச்சுட்டு வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன சொல்ற கல்யாணி?" "ஆமாங்க, இது வரைக்கும் விஜய் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான். அந்த காவேரி எப்போ கல்யாணம் பண்ணணும் அதுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை விஜய்க்கு. அவன் நிம்மதியா இருக்கவே இல்லைங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும்னா கண்டிப்பா காவேரி இந்த வீட்டுல வந்து வாழக்கூடாது. விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் 2 பேரும் இப்படி போய் பேசிட்டு வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி அதுக்கப்புறம் ராதா 2 பேருமே வந்து சொல்றாங்க. "பண்ணிட்டு வந்த விஷயத்தால நம்ம பொள்ளியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்காத. விஜயோடைய சந்தோஷமே காவேரி மட்டும்தான். காவேரி வந்தா மட்டும்தான் விஜய் சந்தோஷமா இருப்பான். இவ்வளோ நாள் அவன் கூட இருந்திருக்க, இது கூடவா உன்னால புரிஞ்சுக்க முடியாது கல்யாணி?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தருணத்துல என்ன பண்றாங்க, விஜய் அந்த இடத்துக்கு வராங்க. "தாத்தா, ஏன் பாட்டியை இவ்வளோ சத்தமா கத்திட்டு இருக்கீங்க? மேலே வரைக்கும் கேட்குது" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து கேட்க, "காவேரி இங்க வராததுக்கு யார் காரணம் தெரியுமாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கேட்க, "யார் தாத்தா காரணம்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "பாட்டிதாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாராரு விஜய். "என்ன தாத்தா சொல்றீங்க? காவேரி இங்க வராததுக்கும் பாட்டிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேள்வி எழுப்ப, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை பத்தி ஒன்று ஒன்றா விஜய் கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு தாத்தா. இது கேட்ட விஜய் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து எமோஷனல் ஆகுறாரு. "என்ன தாத்தா சொல்றீங்க? பாட்டியும் சித்தியும் சேர்ந்து தான் இதை பண்ணாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரொம்பவே வருத்தத்தோட பாட்டி சித்தி 2 பேரையும் வந்து பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. "என்ன பாட்டி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? காவேரி அப்படி என்ன உங்களுக்கு பண்ணிட்டா?" "இல்லப்பா விஜய், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு தான்ப்பா நான் இதை பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து சித்தியும் வந்து சொல்றாங்க, "காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு பாட்டி. அவ இருந்தா மட்டும்தான் என் வாழ்க்கை சந்தோஷமா அமையும். எவ்வளோ ஒரு சந்தோஷமா அவளை போய் கூப்பிட போனோம் தெரியுமா பாட்டி? ஆனால் இந்த சமயத்தில் அவகிட்ட இப்படி பேசி அவளை காயப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்டயும் இப்படி போய் பேசியிருக்கீங்களே. எவ்வளோ நாள் கழிச்சு நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி கெடுத்து விட்டுட்டீங்களே பாட்டி, என் வாழ்க்கையில் இப்படி விளையாடிட்டீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டி சித்தி 2 பேரையும் வந்து பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. "உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேனே, என்ன தெரியுமா? பொண்ணு என்னோட அம்மா திரும்ப இந்த வீட்டுக்கு வரப்போறாங்க பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியல தாத்தா பாட்டிக்கு. "என்னப்பா சொல்ற விஜய்? நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியும் வந்து கேட்குறாங்க. "ஆமா தாத்தா, காவேரி கர்ப்பமா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த வந்து சொல்றது கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "என்னப்பா விஜய் சொல்ற? என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்கா வந்து கேட்குறாங்க தாத்தா வந்து. "ஆமா தாத்தா, காவேரி இப்போ வந்து கர்ப்பமா இருக்கா. இந்த விஷயத்த பத்தி நாங்க 2 பேருமே யார்கிட்டயுமே சொல்லிக்கல தெரியுமா? காவேரி வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியாது தாத்தா" அப்படின்னு சொல்றது கேட்டு, "ஏன்பா யார்கிட்டயுமே வந்து இது வரைக்கும் சொல்லாம இருந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "வேற என்ன தாத்தா நாங்க பண்றது? இது வரைக்கும் நடந்த பிரச்சனை உங்களுக்கே தெரியும்ல. எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது எப்படி தாத்தா உங்ககிட்ட நான் இந்த பிரச்சனையை வந்து சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாரு. இன்னொரு பக்கம் விஜயை பார்த்தா பாட்டிமாவும், "என்ன மன்னிச்சிருப்பா விஜய், நான் தெரியாம இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். கண்டிப்பா காவேரியை நானே வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட விஜயும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறமா சாரதாம்மா வீட்டுக்கு வந்து போறாங்க, காவேரியை கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் கல்யாணி அவங்க காவேரியோட கர்ப்பத்தை பத்தி அங்க தெரியப்படுத்தினதுக்கு அப்புறமா காவேரி வீட்டில் உள்ளவங்க எப்படி சந்தோஷப்பட போறாங்க, இல்லை காவேரி மேல வந்து கோவப்படுறாங்களா, இதுக்கப்புறமா எப்படி அழைச்சிட்டு போறாங்க விஜய் வீட்டுக்கு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.